அனைவருக்கும் வணக்கம். இது உயர்நிலை ஜோதிடம். ஆல்ரெடி ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு 6 பலன்களுக்கான, அதாவது 6 பாவகத்துக்கான பலன்களை எப்படி பார்க்குறதுன்னு நம்ம பேசி இருந்திருப்போம் இல்லைங்களா? ஸோ இப்போ இது பேலன்ஸில் இருக்கக்கூடிய அந்த 6 பாவத்துக்கான பலன்களை எப்படி பார்க்குறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி தான். ஸோ 7க்கும் 12க்கும் உடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். இங்கே ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, இது பலன்கள் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அதனால் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சப்போஸ் ரிஷப ராசியாக இருக்காங்க, மேஷ லக்னமாக இருக்காங்கன்னா ரெண்டையுமே நம்ம மெர்ஜ் பண்ணி எடுக்கிறதுக்கான பாயிண்ட்ஸையும் நம்ம பின்னாடி வரக்கூடிய வகுப்புகளை பார்க்கலாம். லக்னம் வேறு ராசி வேறுன்னு பார்க்கும்போது நம்ம பின்னாடி வரக்கூடிய வகுப்புகளை அதை எப்படி பிரிக்கலான்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஜென்ரலாக இப்போ ஒரு ஆள் ரிஷப ராசி ரிஷப லக்னம், அவருக்கு ஆறு பாவத்துக்கான பலன்கள் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ 7, 12. இப்போ 7க்கும் 12க்கும் ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் இந்த ஜாதகருக்கு என்னெல்லாம் செய்ய போகுது, இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு என்னெல்லாம் செய்ய போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 7ஆம் இடம் நமக்கே தெரியும், மிச்ச களத்திரம், கூட்டு தொழில், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே 7ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம நல்லா சொல்ல முடியும் இல்லைங்களா? 12ஆம் இடம் அயன போகும். இதுக்கு ஒரே ஆள் தான் ஓனர், அந்த ஆள் செவ்வாய். ஸோ அப்போ மனைவியினால் பயணம், கணவன், அதாவது ரிஷப லக்னம் பாயா இருந்தால் கேர்ளாக இருந்தால் பாயா மாற்றிக்கோங்க. ஸோ களத்திரத்தினால் பயணம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. களத்திரம் வெளியூர் வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். களத்திரத்தினால் ஒரு விரயம் உண்டு. அப்போ 7க்கும் 12க்கும் இதை கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ களத்திரத்துக்கு உடம்பு சரியாமல் வந்தது அப்படின்னா நம்ம நிறைய மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ மனைவியோ இல்லை கணவனோ ரொம்ப செலவாளியாக இருப்பாங்க, ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப கஞ்சமாக இருந்தால் வரக்கூடிய பார்ட்னர் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப செலவு பண்ணுற மாதிரி இருப்பாங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடாது, பிகாஸ் அது 7யும் 12யும் கனெக்ட் பண்ணுறதுனால கூட்டு தொழில் செய்யக்கூடாது. சப்போஸ் கூட்டு தொழில் செய்கிற கிட்டான சூழ்நிலை இருக்கும், இல்லை செஞ்சிட்ருக்கோம், என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்கள சைலண்ட் பார்ட்னராக போட்டுட்டு நீங்கள் எல்லா விதமான ஆக்டிங் பவரையும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். பிகாஸ் அவங்க ஈஸியாக எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. ஜென்ரல் ரூல் கூட்டு தொழில் ஆகவே ஆகாது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த கான்செப்டையும் நம்ம எடுத்து உள்ளே போட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ திருமணத்துக்கு பிறகு வெளிநாடு வெளியூர்களில் இவங்க ஜாதகரோ இல்லை ஜாதகரின் மனைவியோ போய் செட்டில் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. களத்திரத்துக்கு மருத்துவ தொழில் நிறையாவே இருக்குது. ஓவராலாக இங்கே என்ன பாயிண்ட் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலே களத்திரத்தின் மூலியமா ஒரு செலவு உண்டு அப்படின்றது இங்க இன்டைரக்ட் மீனிங்கா நம்ம இங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்து 8க்கும் 11க்கும் உடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. அப்போ 8ஆம் இடம்ன்றது நமக்கே தெரியும், ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை பற்றி பேசுறது, ஆயுள் ஸ்தானத்தை பற்றி பேசுறது, இன்சூரன்ஸ் பற்றி பேசுறது, இஎம்ஐ பற்றி பேசுறது. 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், மூத்த சகோதரர், சித்தப்பா, இவங்களெல்லாம் பற்றி நம்ம பேசுறது 11ஆம் இடம். ஸோ அப்போ 8யும் 11யும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா குரு. இங்கே ஜாதகருக்கு ஜோதிடம் படிக்கலாம்னா ஜோதிடம் நல்லாவே படிக்கலாம், நல்லாவே வரும். அப்போ முதியோர்கள் அனாதை இல்லம் இதை வச்சு நடத்துறது மூலியமா பேரு புகழ் பணம் எல்லாமே சேர்ந்து வரும். பிகாஸ் 8ஆம் இடம் அது ட்ரஸ்ட் ஓரியன்டா போயிடும். அவங்க குருவே 8ஆம் இடத்தை ஹோல்ட் பண்றதுனால நல்ல பேர் புகழ் பணம் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ 8ஆம் இடத்தின் மூலியமா ஜாதகருக்கு ஒரு லாபம் வரும் அப்படின்றது இங்க உண்மை. அப்போ 8ஆம் இடத்துல எது மூலியமா லாபம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைன்ஸ் வைக்கிறது மூலியமா, இன்சூரன்ஸ் வைக்கிறது மூலியமா, சுரங்க தொழில் செய்யறது, இல்லை ஒரு போலீஸா இருக்கிறது, இது மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் உண்டு. அப்போ 8ஆம் இடம்ன்றது மனைவி வச்சு பார்க்கும்போது 7க்கு அது 2ஆம் இடம் இல்லைங்களா? அப்போ களத்திரத்தின் பெரியம்மா அப்படின்ற மாதிரி வரும். அப்போ இவங்க கிட்ட நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம், நான் யார்கிட்ட பணம் கேட்கறது, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கேன், நான் யார்கிட்ட பணம் கேட்கறேன்னா இப்படி மூலியமா நீங்கள் கேட்கும்போது அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 8ஆம் இடம் உங்களுக்கு கிடையாது, உங்கள் மனைவிக்கு வரவு ஸ்தானம், இல்லை உங்கள் கணவனுக்கு வரவு ஸ்தானம். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா இப்படி இன்டைரக்டாக கேட்கும்போது நம்ம செஞ்சால் போதும். எஸ்பெஷலி அந்த 8ல் சந்திரன் போகும்போது உங்கள் பெரியம்மாவுக்கிட்டேயோ உங்கள் பெரியம்மா கிட்ட கணவனோ மனைவியோ கேட்கும்போது ஒரு நல்ல லாபத்தை, அவங்க உதவியை அவங்க செய்வாங்க அப்படின்றது நிறைய நம்ம கொடுத்து பார்த்துருக்கோம். அவங்களும் ஆமான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஜென்ரலாக களத்திரத்தின் பெரியம்மாவால் லாபம் உண்டு அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். ஸோ ஜென்ரலாகவே 8, 11 தொடர்பு கொண்டாலே இன்சூரன்ஸ் போட்டு ஆகணும். இன்சூரன்ஸ் மூலயமா நல்ல வருமானம் உண்டு. அப்போ ரிஷபத்துக்கும் சரி, விருச்சக லக்னத்துக்கும் ராசிக்கும் சரி, 8, 11க்குரியவள் ஒரே ஆளாக தான் வருவாங்க. ரிஷபத்துக்கு குருவாக வருவாங்க, விருச்சக ராசி விருச்சக லக்னத்துக்கு புதனாக வருவாங்க. ஸோ 2 பேருமே ஒரு இன்சூரன்ஸ் எப்பயுமே போட்டு வச்சுக்கிறது நல்லது. அதனால நமக்கு லாபம் தான் வரப்போகுது. ஸோ மூத்த சகோதரம், சித்தப்பா, இவங்க மூலியமா ஒரு வம்பு வழக்கு உண்டுன்னு சொல்லியாச்சு. ஏற்கனவே 8, 11 கனெக்ட் ஆயிடுச்சு. இங்க நம்ம மூத்த சகோதரம் தான் நம்ம சொல்ல போறோம், சித்தப்பாவா சொல்ல மாட்டோம். பிகாஸ் இங்க சனி கனெக்ட் ஆகல, குரு தான் கனெக்ட் ஆகுறாரு. இப்போ ஜென்ரலாகவே 8, 11 கூடியவர்
கனெக்ட் ஆகும்போது, அதுவும் குருவே கனெக்ட் ஆகும்போது, மூத்த சகோதரத்தால் பிரச்சனை. அவங்களுக்கும் உங்களுக்கும் டேர்ம்ஸ் சரியிருக்காது அப்படின்ற மாரி மீனிங். ஓகே. இப்ப எனக்கு என்னோட எல்டர் பிரதர் மூலியமா பெரிய பிரச்சனைல இருக்கேன். நாங்க 2 பேரும் பேசிக்க மாட்டோம். இந்த பிரச்சனை தீருமா? தீராதா? அப்படின்னு ஒரு கிளையண்ட் கேட்குறாங்கன்னா, அதுக்கு நம்ம எப்படி சொல்ல போறோம்? சேம் அதே கான்செப்ட் தான். 8 ஹோல்ட் பண்ணுச்சுன்னா பிரச்சனை தீராது. 11 ஹோல்ட் பண்ணுச்சுன்னா பிரச்சனை தீந்துரும். சப்போஸ் 8 11 ஹோல்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி பார்க்கணும்? 11ல இருந்து 1, 3, 5, 7, 9, 11 இந்த இடத்துல எல்லாம் குரு இருக்கும்போது அது 11 ஹோல்ட் பண்றதா அர்த்தம். ஸோ அப்படி 11 ஹோல்ட் பண்ணும்போது, சரிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா உங்க அண்ணன் வந்து கண்டிப்பா பேசுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனா அது எப்படி பேசுவாரு? அகெயின் அந்த 8, 11 கான்செப்டை தான் நம்ம எடுக்க போறோம். இங்க 8, 11 கூடிய ஒரே ஆள் யாருன்னா குரு. அப்ப ஒரு குழந்தை பிறக்கிறது மூலியமா, ஒரு குழந்தையோட நிகழ்ச்சியில, ஒரு சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கும் போது நீங்க வாலண்டியரா போய் பேசினா போதும். உங்க ஈகோலாம் பார்க்காம அவரே வந்து பேச ஆரம்பிச்சிருவாரு. ஸோ ஒரு 11ஆம் இடம் 8, 11 கோயில் ட்ரஸ்ட். இப்போ கோயில் கும்பாபிஷேகம், எங்கேயாவது பொது இடங்கள்ல கோயில்ல பார்க்கும்போது பேசினாலும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இங்க 11 ஹோல்ட் பண்ணா மட்டும்தான் இந்த பாயிண்ட். சப்போஸ் 8 ஹோல்ட் பண்ணுச்சு அப்படின்னா நீங்க தலைகீழா நின்னாலும் அந்த நபர் உங்ககிட்ட பேச மாட்டாங்க. ஸோ இது ப்ராப்ளம் சொல்யூஷனுக்கான ஒரு விஷயத்த நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். அடுத்து இந்த ரிஷப ராசி, ரிஷப லக்னத்துக்கு 9க்கு 10 குடையவர் யாரும் ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா சனி. ஸோ இங்கே சனி என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா, 9ஆம் இடம் நமக்கே தெரியும் தந்தை, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் சொல்வோம். அப்போ தந்தையால் தொழில், தந்தை மூலம் தொழில். அப்பாவோட தொழிலை இங்கே செய்யலாம், இல்லை அப்பா வந்து இன்சிஸ்ட் பண்ணுற ஒரு தொழிலை செய்யலாம். அப்பா என்ன பிஸ்னஸ் எடுத்து கொடுக்குறாரோ அந்த தொழில் செய்யலாம். அப்போ அப்பா மூலியமா நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் இங்கே லாபம் தான் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். இப்போ 9, 10 கூடியவர் ஒரே ஆளு சனி. ஆனால் 9, 10க்கு வந்து ஒரு பெரிய யோகம் ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா, தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு. அப்போ இங்கே சனி தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு ஆனால் ஒரு காரணம் இங்கே ரிஷப லக்னத்துக்கு. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளோட பாவத்தையும் சரி புண்ணியத்தையும் சரி, பாவத்தை கரைக்கிறதுக்கும் புண்ணியத்தை அதிகமாக்குறதுக்கும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒருவேளை கோயிலில் ஏதாவது தர்ம காரியங்கள் செய்யணும், கோயில் பணி செய்யணும் அப்படின்னா ரிஷபலக்னக்காரங்க, ரிஷபராசிக்காரங்க வாலண்டியராக முன்னாடி போய் செய்கிறது மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், நல்ல பலன்கள் தான் அடைய முடியும். ஸோ ஒரு ப்ராஃபிட் ஓரியன்டாக நான் பார்க்குறேன், என்ன செஞ்சால் எனக்கு இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னா, டேரெக்டாக ஒரு கோயிலில் போய் வாலண்டியராக ஒரு டெஸ்ட் பண்ணி, இந்த உளவார பணியெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் செய்யும்போது அவங்களோட கர்மம் குறைஞ்சு புண்ணியங்கள் தான் இங்கே அதிகமாகும். ஜென்ரலாகவே ரிஷப லக்னத்துக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் உண்டு. அந்த சனி திசை, சனி புத்தி, சனி அந்தரத்துலலாம் பாருங்கள், ஒரு நாளும் போகாத திருநாளாக போய் அவங்க கோயில் வாசலில் போய் நிற்பாங்க. ஸோ ஆன்மீக நாட்டம் ஒரு கட்டத்தில் ரிஷப லக்னத்துக்கு, ரிஷப ராசிக்கு வந்தே தீருங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு. இந்த யோகம் ஒரு சாப்பாடு வயிறு நிறையிறது மூலியமா ஒரு நல்ல விஷயத்த கொடுக்க முடியும். மற்ற யோகத்துக்கு நிறையா பரிகாரம் செஞ்சாலும் இந்த ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா சாப்பிட வச்சு, வீட்டுக்கு வரவங்கள நல்லா சாப்பிட வச்சு, வயிறார சாப்பிட வச்சு அனுப்பிச்சாலே பாதி பிரச்சனைகள் அவங்களுக்கு தீந்துரும். ஸோ புண்ணியம் தான் இங்கே அதிகமாகும். இல்லை யாருக்காவது சாப்பாடு வேணால் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது. பொதுவாகவே புண்ணியம் அப்படின்னு நம்ம பேசும்போதே சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தெரியாத ஒரு நபர்களுக்கு நம்ம செய்யும்போது அந்த புண்ணியம் வந்து நமக்கு நிறையா சேர்றதா நம்மளோட முன்னோர்கள் ஐதீகம் எல்லாமே இருக்கு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எனக்கு ஏதாவது பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா 9, 10 கூடியவர் சனி, அவர் 4ஆம் இடத்துலேயே உட்காந்துருக்காரு, ரிஷப லக்னத்துக்கு 4லே உட்காந்துருக்காருன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் எந்த பரிகாரமும் பண்ண வேண்டாம். ஒரு ஹோமம், ஆயுஷ்கோமம் எதுவுமே வேண்டாம். ஒரு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துட்டாலே உங்களோட பிரச்சனைகளில் 85% நமக்கு தீர்த்துற முடிஞ்சிடும். எனக்கு வேலையாட்களே அமையல, எனக்கு வேலை கிடைக்கல, பரிகாரம் இதே பரிகாரம் தான். சாப்பாடு தான் இங்கே இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ரிஷப லக்னம், ரிஷப ராசிக்கு சனி திசையெல்லாம் அவங்க லைஃப்பில் வந்துருச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்கும், ரொம்ப லாபகரமாக இருக்கும். ஸோ ரிஷப லக்னம், ரிஷப ராசிக்கு சனி திசை எப்போதுமே ஒரு லாபத்தை செய்யும். எப்போ பார்த்தாலும் சனியை பார்த்து பயப்பட வேண்டாம். இவங்களுக்கு சனி ஒரு டபுள் ஆஃப் த அமௌண்ட் சூப்பராகவே பண்ணும். ஸோ இங்கே சனி வக்ரமாக நேர்கதியாக இருக்கா அப்படின்றது மட்டும்தான் இங்கே செக் பண்ணணும். நேர்கதியாக இருந்தால் இந்த மேலே சொன்ன எல்லா பாசிட்டிவ்லையும் கொஞ்சமாக மைனஸ் வரும். ஸோ அப்படியே மைனஸ் பண்ணி நமக்கு ஒரு 60% 70% கொடுக்கும். சப்போஸ் ரிஷப ராசி, ரிஷப லக்னத்துக்கு சனி ரெட்ரோகிரேடாக இருந்தது அப்படின்னா, நான் சொன்ன பாசிட்டிவ்ல 85%, 95% நீங்கள் ஒரு 5% சேர்த்து போட்டு நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இங்கே ரிஷப லக்னம், ரிஷப ராசிக்கு சனி வக்ரமாக இருப்பது நல்லது.